ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த சிறிய திருமடல் ஒரு அறிமுகம். தமிழில் மடல் அப்படின்னா கடிதம் அப்படின்ற ஒரு சாதாரண அர்த்தம் வரும். ஆனால் அந்த மடலுடன் மடல் எடுத்தல் அல்லது மடல் ஊர்தல் என்று சேர்த்தால் அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு புதுசாக ஒரு அர்த்தம் வரும். ஆழ்வார் தனக்கு பகவானிடத்தில் அளவு கடந்த ஆசையை காண்பிக்கிறார் சிறிய திருமடல் மற்றும் பெரிய திருமடலில். இந்த ஆசை அதிகமாக எம்பெருமானும் வராமல் போக ஆழ்வாருடைய மனநிலை கோபம், நாயகி பாவம், பிணக்கம், ஆற்ற ஒண்ணாத துக்கம், அதாவது டெஸ்பரேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு ஆழ்வார் வந்த உடனே தன்னுடைய பண்பையும் அவன் குணங்களையும் அழித்தாவது அவனை பெறுவேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு திருமங்கை ஆழ்வார் வருகின்றார். அதாவது பயமுடுத்துற அப்படியாவது அவன் வருவானா அப்படின்ற ஒரு நினைப்பு. இந்த சமுத்திரராஜனுக்கு ராமன் வராமல் இருந்ததனால் ராமனுக்கு சமுத்திரராஜன் மேல் வந்த கோபம் போல ஆழ்வாருக்கு ஒரு நிலைமை, நான் மடல் எடுத்து தீருவேன் அப்படின்றார். இந்த மடல் எடுத்தல் அப்படின்னா என்ன? அதாவது இதை தலைவனும் தலைவியும் கலவிக்கு பின் ஏதோ ஒரு காரணத்தால் ரெண்டு பேரும் பிரிஞ்சுடுறா. தலைவி காத்திருக்க தலைவன் வரவில்லை. இப்போது தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த ஊருக்கு வருவானா. எப்படி வரான் அப்படின்னா, இந்த தலைவியின் பெயரை உடம்பெல்லாம் பச்சை குத்திண்டு ஒரு பனை ஓலையிலே நின்று கொள்ள அந்த தலைவனுடைய நண்பர்களெல்லாம் அந்த தலைவனை பனை ஓலை மேலே அது தர தரன்னு ஊர் ஃபுல்லாக இழுத்துன்னு போவான். இதை பார்த்த ஊர் மக்கள் இந்த பெண்ணுடைய தந்தை கிட்டக்க போய் தூது சென்று ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பா. அப்படி இல்லைன்னா இந்த ராஜா, ஊரில் ராஜா இல்லைன்னா நாட்டாமை எதை பேர் வேணா வச்சுக்கோங்க, மிராசுதார் தந்தை கிட்டக்க சென்று தூது சென்று சேர்த்து வைப்பா. அன்றைக்கு மாலைக்குள்ளே முடியாவிட்டால் தலைவனுக்கு என்ன வழி அப்படின்னா உயிரை மாய்த்து கொள்ளுவது. இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். தமிழ் பண்பாட்டில் பெண்கள் மடல் ஊறுவதில்லை. கடலென்ன காமத்தராயிலும் மாதர் மடலூரார் மற்றையார் மேல்னு ஒரு தமிழ் பழமொழி உண்டு. அதாவது எவ்வளவு ஆசை இருந்தாலும் பெண்கள் மடல் ஊறுவதில்லைன்றது தமிழ் சம்பிரதாயம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, வடமொழி இதை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணங்கள்லாம் பின்னாடி காமிக்க போகிறார். ரெண்டு மடல்கள்லையும் நிறைய உதாரணங்கள் காமிக்க போகிறார். அவர் சொல்கிற சமாதானம் என்ன அப்படின்னா, என்ன அளவுக்கு உங்களுக்கு காதல் இருந்தால் நீங்களும் மடல் எடுப்பீர்கள். தமிழ் சம்பிரதாயத்தில் இந்த மடல் எடுக்கலைன்னா காதல் அந்த அளவுக்கு வரலைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் அந்த மாதிரி ஒரு சமாதானம் சொல்கிறார். அப்போ ஆழ்வார் மடல் எடுப்பேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி இந்த தமிழ் சம்பிரதாயத்துப்படி தலைவன் அப்படியே ஊர் ஃபுல்லாக போகிற மாதிரி இந்த தலைவியான ஆழ்வாரும் ஒவ்வொரு ஊர் ஊராக போய் இவன் தான் என்னுடைய கணவன், என்னை இவன் ஏமாத்திட்டான்னு ஊரு பூரா சொல்லுவேன்னு சொல்ல போகிறார் ஆழ்வார். அதுதான் மடலினுடைய சாராம்சம். இப்போது எப்படி பண்ணுறார் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். இதே மாதிரி சுவாமி நம்மாழ்வாரும் அந்த பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறார். திருவாய்மொழி 5:3 மாசரு ஜோதி அப்படின்னு தொடங்குகின்ற திருவாய்மொழியிலே ஒரு வரி வரும் 10வது பாசுரத்தில், யாம் மடலூர்தும் எம் ஆழியங்கை பிரானுடைய தூமலர் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் அப்படின்னு ஒரு பாசனம் வரும். யாம் மடல் ஊர்ந்தும் அப்படின்ற ஒரு வரி அங்கேயே வருது. நம்மாழ்வாரும் மடல் எடுக்க தலைப்படுகின்றார், ஆனால் மடல் எடுக்கவில்லை. திருமங்கை ஆழ்வார் அந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் மடல் எடுத்தே தீருவேன், என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சிறிய திருமடலினுடைய மேலெழுந்த வாரியான சாராம்சம் இதுதான். முள்ளிச் செழுமலரோ தாரான் முளை மதியம் கொள்ளிக்கென் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். மடல் அப்படின்றது தமிழ் இலக்கணப்படி ஒரே ஒரு பாசுரம்.
155 அடிகள் கொண்ட கலிவெண்பா அப்படின்னு பேர். சுவாமி தேசிகனும் அப்புள்ளர் இருவரும் அந்த 4000ன்றதுக்காக வேற கணக்கு காட்டியிருக்கா. அதாவது இதுக்கு பிரமாணம் ஏதாவது உண்டா, இந்த மாதிரி ஒரு பாசுரத்தை 155 அடி கொண்ட வேற ஏதோ கணக்கு காமிக்கலாமா அப்படின்னா அதுக்கு சில பிரமாணங்கள்லாம் சொல்கிறா. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த 4000 கணக்கு அப்படின்றது பிரபந்தம் 4000 அருளி செயல்கள் அப்படின்றதுனால அதுக்காக பண்ண காரியம். அதுக்கு பேர் ஔச்சித்யம் என்னும் பிரமாணம். இல்லைன்னா இன்னொரு உள்ளதுக்கு ஒரு வழிவிடணுன்ற ஒரு நியதி, அதுக்கு பேர் ஸ்திதஸ்ய கதி சிந்தனியாக அப்படின்னு ஒரு பிரமாணம் சொல்கிறார். அதாவது ஒரு சமாதானம். இந்த சமாதானம் இருக்கட்டும், மடல்ல ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராற்று பேராரமார்வின் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே. ஆழ்வார் சொல்றார், ரொம்ப அதிகமாக ஒன்றும் ஆசைப்படலை அப்படின்னா. என்ன ஆசை அப்படின்னா, அதிகமாக திவ்ய தேசங்களை அனுபவித்த திருமங்கை ஆழ்வாருக்கு அவ இருக்கும் இடமான பூமி பிராட்டியின் மேலே அதிகமாக மதிப்பு. அங்கேருந்தே ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 அப்படின்றார். இந்த பூமியில் இருக்கிறவர்கள் பெற வேண்டிய புருஷார்த்தம் என்ன அப்படின்னா 3 அப்படின்றார். அறம், பொருள், இன்பம். அது சொல்லிட்டு அந்த அந்த 3க்கு மேலே இன்னொன்று ஒன்று இருக்குது அப்படின்றார். அதாவது 4வதாக மோட்சம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இந்த மோட்சம் ஆழ்வாருக்கு இது வரைக்கும் கிடைக்கல. சோர் கிரேப்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவா. இருந்தாலும் ஒரு கோபம். ஸோ அதனால் எனக்கு மோட்சம் வேண்டாம், இந்த பூமியில் பெருமாள் இருக்கிறப்போ நான் ஏன் மோட்சத்துக்கு போகிறேன், நான் ஏன் மோட்சத்தை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு அற்புதமான ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு 5 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறார் மடலில். சிக்கனமற்றாரான முண்டென்பார் என்பதுதான் அதுவும் ஓராமையன்றே உலகத்தார் சொல்லும் சொல் ஓராமையாமாறு அது உரைக்கேன் கேளாமே காரார் புறவியேழ் பூண்டதனியாழி தேரார் நிறகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறாவமுதமங்கெய்தி அது நின்றும் வாராது ஒழிவதொன்றுண்டே அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே சொல்றார். அதாவது பூமியில் இவ்வளவு விபவாதாரங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் மோட்சத்தை தேடி போகணும் அப்படின்றார். அதாவது விபவாதாரம்னா இந்த அவதாரங்கள், கண்ணன், ராமன், இதெல்லாம். விபவாதாரம்ன்றது பெருக்காறு போல. ஒரு பெரிய நதியில் வெள்ளம் வந்துட்டா என்ன ஆகும்னா நிறைய தண்ணி அடிச்சுட்டு போயிடும். அது விபவாதாரம். அப்பப்போ வரும் வெள்ளம். ஆனால் இந்த வெள்ளம் போனதுக்கப்புறம் அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்குமா. அந்த தேங்கி இருக்கிற மடுக்கள் அர்ச்சாவதாரம் அப்படின்றார். 86 திவ்ய தேசங்களே அர்ச்சாவதாரத்திலே பாடின திருமங்கை ஆழ்வார் இது இவ்வளவு அர்ச்சாவதாரம் இருக்கும் பொழுது நம்ம ஏன் கஷ்டப்பட்டு இந்த 4வதான மோட்சத்தை தேடி போனோம் அப்படின்றார். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாரு பாருங்க. காரார் புறவியேழ் பூண்டதனியாழி 7 குதிரைகளாம். ஒவ்வொரு குதிரையும் பச்சை குதிரையாம். எங்கேயாவது பச்சை குதிரை பார்த்துருக்கேளா? அப்புறம் ஒற்றை சக்கரம் உள்ள தேரா. எங்கேயாவது தேருக்கு ஒற்றை சக்கரம் பார்த்துருக்கேளா நீங்கள்? அப்புறம் என்னமோ அதுக்கு நடுவில் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் போகணுமா. நடுவில் போனால் அங்கே வைகுண்டம்னு ஒன்று இருக்கான். அங்கே போனால் யாராவது திரும்பி வந்திருக்காளா, யாராவது பார்த்துருக்காளா, வைகுண்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். அது நின்றும் வாராது ஒழிவதொன்றுண்டே. அப்போ பார்த்ததே இல்லை. அப்போ யாரோ சொன்னதை வச்சு மோட்சம் மோட்சம் சொல்லிட்டு இருக்கே. இங்கே பூமியில் இவ்வளவு அர்ச்சாவதாரங்கள் இருக்கே, அதை விட்டுட்டு ஏன் மோட்சத்தை தேடி போடணும் அப்படின்றார். அப்போ அதுக்கு ஒரு சித்தாந்தம் சொல்றார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. இந்த பூமியிலே ஒரே இடத்துல இருக்கிற ஒரு முயல், அது மாம்சம்னு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா. முயல் மாம்சம் இருக்கிறப்போ ஒரு காக்கை மாம்சம் எங்கேயோ பறக்கிறத தேடி போகிறே அப்படின்னு கேட்குறா. ஆழ்வாரை பொறுத்தவரை இந்த முயல்னு சொன்னது என்ன அப்படின்னா பூமியில் இருக்கிற அர்ச்சாவதாரம். மேலே எங்கேயோ இருக்கிறது காக்கை. அதாவது பரமாசுதேவ மூர்த்தி ஆழ்வாரை பொறுத்தவரை காக்கை, கிடைக்காத ஒன்று அப்படி சொல்கிறார். இப்போ பின்னாடியே ஆழ்வார் சாதிக்கிறது என்ன அப்படின்னா, நான் விரும்புகிற இந்த முயலை பற்றி கேளுங்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு கான்டெக்ட் ஸ்விட்ச் மாதிரி வருது. இந்த இடத்துல கான்டெக்ட் ஸ்விட்ச்னா என்ன
அப்படின்னா இதுவரைக்கும் ஆழ்வார் தானான தன்மையில் மடல் சாதிச்சுன்னு வந்தார். அப்புறம் இந்த பெருமாள் வராமையாலும் அந்த டெஸ்பிரேஷன்னாலும் நாயகி பாவத்துக்கு போகிறார். இந்த நாயகி பாவத்துக்கு போகிறதோடு மட்டும் நிற்காம தன்னை எப்படி நினச்சிக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனை பார்த்து மயங்கிய ஒரு பிராட்டியின் பாவத்தில், அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் சிந்தயந்தின்னு ஒரு பெண், கிருஷ்ணன் அப்படியே ஊரில் அப்படியே தெருவில் போகின்றான். அந்த தெருவில் போகும்பொழுது அவன் பின்னாடி எல்லாரும் மற்ற கோபிகைகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கிருஷ்ணன் பின்னாடி போயிடுறான். இந்த சிந்தயந்தின்ற ஒரு பெண் வெளியே வரா. வீட்டிற்கு வெளியே வரும்பொழுது அந்த மாமியார் மாமனார் வாசலில் உட்காந்துட்டு இருக்காளாம். அதை பார்த்த உடனே அவளை தாண்டி வீட்டை விட்டு வெளியே போகாமல் அங்கேயே கிருஷ்ணனை நினைத்து அவள் அப்படியே உயிரை விட்டுறதாக கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு கதை வரும். அந்த பெண்ணோட பேரே சிந்தயந்தி, அதாவது கண்ணனை நினைத்து ஏங்கியவள்னு அர்த்தம். இந்த சிந்தயந்தி கதையை ஆழ்வாருக்கு மனசில் நினச்சிட்டு ஆழ்வார் எப்படி இப்போ பாசுரம் எழுதுறானா, தன்னையும் ஒரு கோபிகை போல கிருஷ்ணனை அடைய நினைத்து அடைய முடியாமல் மடலெடுத்தாகிலும் அவனை அடைய துணிந்த ஒருத்தியோட பாவத்திலே ஆழ்வாருமே மிச்ச மடலெல்லாம் பற்றி பாசுரம் சாதிக்க போகிறார் ஆழ்வார். முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நான் மாட்டு காலையில் எழுந்து குளித்து அழகாக தலைவாரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மையிட்டு பந்தாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். காரார் குழல் எடுத்து கட்டி கதிர்முலையை வாரார வீக்கி மணிமேகலை திருத்தி ஆராரையில் வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீராஜெழும் வந்து கொண்டடியா நின்றேன் நான். நீரார் கமலம் போல் செங்கண்மால் என்றொருவன் பாரோர்களெல்லாம் மகிழப்பறை கரங்க சீரார் குடமிரண்டேந்தி. இந்த மாதிரி நான் ஆற்றுல இருந்தேன். அப்போது தெருவில் செங்கண்மால் அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணானா, ஊராரெல்லாம் பார்க்குற மாதிரி இந்த குடக்கூத்து ஆடின்னு போயின்னு இருந்தான் அப்படின்றா. இந்த குடக்கூத்து ஆடுதல்ன்றதே ஒரு பெரிய விசேஷமான ஒரு வைபவம். கிருஷ்ணாவதாரத்தில் இந்த ஆயர்களுக்கு செல்வம் அவ்வளவு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதான். அதனால் செல்வத்தோடு சேர்ந்த கர்வமும் இருக்குமா. இந்த கர்வத்தை போக்குவதற்காக அவர்களே கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு குடக்கூத்து அப்படின்றா. இன்றைக்கி நீங்கள் டிவிலெலாம் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். ஒருத்தர் கையில் ஆகாசத்தில் 2 பந்து, கையில் 2 பந்தை வச்சுட்டு மாற்றி மாற்றி தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடின்னு இருப்பா. அதே விளையாட்டை பந்துக்கு பதிலாக ஒரு குடம் நிறைய பாலோ தயிரோ மோரோ நினச்சிக்கோங்க. அதுதான் இந்த குடக்கூத்துன்ற விளையாட்டு. இதில் விளையாட்டு என்ன அப்படின்னா, மேலே ஒரு குடமாவது இருக்கணும், 2 கையிலும் ஒரு குடமாவது இருக்கணும். ஆனால் குடத்தை அப்படியே போட்டு விளையாடும் போது ஒரு சொட்டு நெய்யோ பாலோ தயிரோ மோரோ கீழே சிந்தப்படாது. அதுதான் விளையாட்டு. சிந்தினா யூஆர் அவுட். இந்த கிருஷ்ணனுக்கு இந்த விளையாட்டில் கிருஷ்ணனை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாதான். அதனாலேயே பெருமாளுக்கு என்ன பேர் அப்படின்னா குடமாடு கூத்தன்னு பேர். உங்களுக்கு ஒரு திவ்ய தேசம் திருநாங்கூரில் அரிமேய விண்ணகரம்ன்ற திவ்ய தேசத்தில் பெருமாளுடைய திருநாமமே குடமாடு கூத்தன் தான் பேர். நீங்கள் போய் அரிமேய விண்ணகரம்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. குடமாடு கூத்தர் கோயில்னு கேட்டால் தான் தெரியும். பெரிய திருமொழியில் 3:10 அதில் ஒரு பாசுரம் வரும். கன்றதனால் விளவிறந்து கனியுழித்த காளை காமருசீர் முகில் வண்ணன் காளிகள் முன்காப்பான் குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன் குலவுமிடம் கொடிமதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் தூமரையோர் தொக்கீண்டி தொழுதியோடு மிகப்பயிலும் சோலை அன்றலர்வாய் மது உண்டங்களிபுரலும் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே. பெருமாளோட பேரே குடமாடு கூத்தன் இருக்கின்ற கோவில் தான் அரிமேய விண்ணகரம்னு. இப்படி ஒரு விளையாட்டு விளையாடிண்டு கிருஷ்ணன் அப்படியே தெருவில் போயின்னு இருக்கானா. அது போகும்போது சும்மா போலையா, என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஆறார் என சொல்லி ஆடும் அது கண்டு, எனக்கு சமமாக விளையாடுறதுக்கு யாராவது இருக்கலாம் வாங்கோ அப்படின்னு கூட்டுண்டே சேலஞ்ச் பண்ணுறானா. இதை பார்த்துட்டு மற்றவாள்லாம் ஜென்ஸ் எல்லாம் உள்ளே போய்ட்றா, வாயா வரா. இந்த லேடிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வராலாம். இந்த நாயகி உள்ளே விளையாடின்னு இருக்கா, அவன் மாட்டு உள்ளே பந்தடித்து விளையாடின்னு இருக்கா. அந்த நாயகியினுடைய அம்மா நீயே பாரு அப்படின்னு கூப்பிட்ட உடனே சொல்கிறா நாயகி, வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால். அந்த வல்வினையால் இப்போ நான் போய் பார்க்க போனேன் அப்படின்றா. பெருமாளை பார்க்கறது ஒரு வல்வினையா அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னு, அதுக்கு அப்புறம் நடக்கிறது தான் வல்வினை அப்படின்றா. அடுத்து என்ன நடந்ததுன்னா, கிருஷ்ணன் தெருமுக்க தாண்டி போயிட்டான். இவன் வெளியே போக முடியல, வீட்டுக்குள்ளே வரா, மயங்கி போயிருக்கா. பார்த்தா
அந்த உள்ளுக்குள் வாசல்லிருந்து வீட்டுக்குள்ளே திரும்பி வர்றதுக்குள்ளே கைவளையை காணோம் அப்படின்றா. கைவளையும் காணேன்னான்னு ஒரு வரி வரும். கைவளையும் காணேன்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே கிருஷ்ணன் மேலே மயங்கி பசலை நோய் வந்து ஒல்லியாக போய் கையில் இருந்த வளை கீழே விழுந்துடுத்து அப்படின்ற ஒரு பாவத்திலே சொல்கிறா. ஆனால் அப்புறம் சொல்கிறா, என் மனநிலை மற்றவர்களுக்கு புரியவில்லை, ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன். யார் என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமையில நான் இல்லை அப்படின்றா. அது என்னுடைய மனநிலை எனக்கு புரியலை அப்படின்றதுக்கு ஆழ்வார்கள் பலவிதமாக பாசுரங்களில் சாதிக்கிறது உண்டு. எங்கனேயோ அன்னை மீர்காலில் திருவாய்மொழியில் என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே. நீங்கள் பெருமாளை பார்க்கும்பொழுது உங்கள் மனசால் பார்க்காதீங்கோ, என்னுடைய காதல் மனசால் பாருங்கோ அப்படின்னு அங்கே சாதிக்கிறது உண்டு. கண்ணினும் சிறு தாம்பில் கூட அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. எனக்கு மதுரை கவி ஆழ்வார் சொல்கிறார், எனக்கு நாக்கிலே நம்ம ஆழ்வார்னு சொன்னாலே அப்படியே அமுது ஊறும், உங்களுக்கு ஊறுமான்றது எனக்கு தெரியாது அப்படின்றார். அதே மாதிரி திருமாலையிலும் கூட உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு, எனக்கு அரங்கனை நினைச்சால் உடல் உருகும், உங்களுக்கு உருகுமான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு ஆழ்வார்கள் பல பாவத்தில் இந்த மாதிரி சொல்கிறார். இப்படி இந்த நாயகி மயங்கி கிடக்க இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அதனால் அது வரைக்கும் அவளுடைய பரம்பரையில் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணா அப்படின்னு சாதிக்கிறார். செங்குறிஞ்சி தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். அதாவது சாத்தன் அப்படின்றது சாஸ்தான்ற ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு நேர்ந்துண்டாளாம். குறிஞ்சி மாலை செங்குருந்தி தாரார் நறுமாலை சாத்தினாலாம். எதுக்காக சாத்தினா அப்படின்னா, பலன் கருதி இதர தேவதைக்கு போய் சாற்றினாள். இதுவரைக்கும் என்னுடைய பரம்பரையில் யாருமே பண்ணதில்லை அப்படின்னாலாம். அப்போ யாருமே பண்ணதில்லைன்னா திருமாலுக்கு கூட துளசி சாத்துவா, ஆனால் அப்படி சாத்தும் பொழுது கூட பலனுக்காக சாற்றாத என் தாய் இன்றைக்கு எனக்காக இந்த சாஸ்தா என்ற தெய்வத்திற்கு மாலை சாத்தினாள் அப்படின்னார். அப்போ அதனால இந்த பசலை நோய் போச்சா, இந்த நோய் போச்சா அப்படின்னா இல்லை, திருமாலால் வந்த ஆசையும் நோயும் அவனை தவிர வேற எந்த தெய்வதைகளாலும் போகாது அப்படின்றது இந்த அம்மாவுக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தாலுமே இந்த நலம் விரும்பி பிரமை பிடிச்சி எப்படியாவது வியாதி சரியானா சரி அப்படின்ற ஒரு பாவத்தில் இந்த நாயகியினுடைய திருத்தாயார் சாஸ்தாக்கு சாத்தினாலாம். அப்படி சாத்தினாலும் ஒன்றும் ஆகலை. அதனால் எல்லாரும் பிரம்ம வீழ்ச்சி நிற்கும்போது ஒரு மூதாட்டி சொல்கிறாளாம், அதாவது குறி சொல்ல ஏற்பாடு பண்ணுங்க, இந்த பொண்ணுக்கு இந்த நோயை கொண்டு வந்தது யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு மூதாட்டி சொல்ல, குறி சொல்பவளுக்கு பேர் கட்டுவிச்சின்னு பேர், அல்லனா குறவஞ்சின்னு சொல்லலாம். இதில் 2 விதமான கட்டுவிச்சிகள் உண்டு. ஒன்று வைணவ கட்டுவிச்சி, இன்னொன்று தேவதாந்திர கட்டுவிச்சி. வைணவ கட்டுவிச்சின்னா திருமாலே எல்லான்னு நம்பிக்கை வைத்திருக்கின்ற குறி சொல்கின்ற கட்டுவிச்சி. தேவதாந்திர கட்டுவிச்சின்றது எனிதிங் அதர் தான் திருமால் அப்படின்னு ஒரு கேட்டகரைசேஷன். இந்த நாயகிக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, ஒரு மூதாட்டி சொன்னான்னு கேட்ட உடனே இந்த கட்டுவிச்சி தானே குறி சொல்றதுக்கு முன்னாடி வந்தாளா, தானே வந்துட்டான் இந்த கட்டுவிச்சி. இது தானே வந்தது எப்படி இருக்குன்னு வியாக்கியானத்தில் அற்புதமாக சொல்கிறார். அதாவது உபதேச ரத்ன மாலையில் ஒரு பாசுரம் ஒன்று உண்டு, 36வது பாசுரம். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் இத்திராசர் இன்னொருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் அரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் பின் அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். அதாவது ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆச்சாரியர்கள்லாம் தன்னுடைய பரம்பரையில், சிஷ்ய பரம்பரையில் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சு அவளுக்கு மட்டும்தான் எல்லா ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். அதான் சொல்கிறார், ஓர் ஆண் வழியாய் உபதேசித்தார் அப்படின்னு. ஆனால் இந்த இத்திராஜர் என்ன பண்ணானா, அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு ஆசை இருக்கா சொல்லித்தரேன்னு தானே போய் தேடி கண்டுபிடிச்சு சொல்லி கொடுப்பாராம். அதனால தான் ராமானுஜருக்கு அவ்வளவு விசேஷம். இந்த கட்டுவிச்சி தானே போய் குறி சொல்ல ஆரம்பித்தா, அது ராமானுஜர் தானே போய் ஆசையுடையவர்களுக்கெல்லாம் பிரபந்தத்தை சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு குரு பரம்பரையில் வியாக்கியானம் சொல்கிறார். இங்கே வந்த கட்டுவீச்சு வைணவ கட்டுவீச்சு. இந்த கட்டுவீச்சு சொல்வதற்கு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, கட்டுரைத்தல் அப்படின்னு பேர், இல்லைன்னா கட்டுரைன்னே சொல்லலாம். பாசுரத்தில் சிறிய திருமடலில் கட்டுரைன்னே வரும். இன்னொரு சின்ன விஷயம், இந்த கட்டுவீச்சு வந்த உடனே அவளுக்கு தெரிஞ்சதை ஏதோ பண்ணுவாள். இங்கே நம்ம கட்டுவீச்சு அந்த மாதிரி ஒரு செயலை செய்கின்றாள்.
காரார் குழல் கொண்டை கட்டு விச்சு கட்டேரி சீரார் சுளகில் சில நெல் பிடித்தெரியா வேரா விதிர் விதிரா மெய்சிலிரா கெமோவா பேராயிரமுடையான் என்றாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். இந்த கட்டுவீச்சு என்ன பண்ணுறாளா அப்படின்னா, ஒரு கையில் ஒரு பிடி நெல் எடுத்துக்கிறா. ஒரு பிடி நெல்லை எடுத்துட்டு ஒரு சுளகு, அதாவது முறம்னு கூட சொல்லலாம், அந்த சுளகுல அப்படியே அந்த நெல்லை விசிறா. அதை அப்படியே கொஞ்ச நேரம் அவள் பார்த்துட்டு அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னையே மறந்துட்டாளாம். அவள் ஒரு 7-8 செய்கைகள் பண்ணுறா. இந்த தன்னை மறந்த நிலைமையை வியாக்கியான கர்த்தாக்கள் வால்மீகி ராமாயணம் ஆரம்பத்துக்கு ஒப்பிடுறா. அதாவது வால்மீகியும் நாரதரும் ஒரு தடவை பேசிக்கிறான். அப்போது வால்மீகி நாரதர்கிட்டக்க இந்த பூமியிலே நற்குணங்கள் உடையவர் யார் அப்படின்னு கேட்க, நாரதர் என்ன சொல்கிறான்னா, அறிந்து சொல்கிறேன் அப்படின்றார். அதாவது அறிந்து சொல்கிறேன்னு சான்ஸ்கிரிட்டில் முனே வக்ஷாமகம் புத்வா அப்படின்றார். அதாவது அறிந்து சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே பதில் நாரதருக்கு தெரியும். ராமன் தான் எல்லாம் இந்த இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் இங்கே அறிந்து சொல்கிறேன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ராமனை பற்றி நினைச்ச உடனே நாரதர் அப்படியே தன்னிலையை மறக்கிறார். அந்த தன்னிலை மறந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தன்னுடைய ஒரிஜினல் நிலை, அதாவது வந்த உடனே தனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்கிறேன், அறிந்து சொல்கிறேன் அப்படின்னு அங்கே அந்த வியாக்கியானத்தில் ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணுறா. அதே மாதிரி இங்கே இந்த கட்டுவீச்சு அந்த நெல்கள் சதறி விழுந்தது ஏதோ உத்து பார்த்துட்டு அவளுடைய நிலையை மறந்துடுறாளாம். எவ்வளவு மறக்கிறா அப்படின்னா, இந்த வரியில் சொல்கிறா பாருங்க, சீரார் சுளகில் சில நெல் பிடித்தெரியா வேரா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா, ஒரு 7-8 செய்கைகள் பண்ணுறாளாம். அதாவது வேறானா முதல்ல வேர்க்கிறது அவளுக்கு, அப்புறம் விதிர் விதிரானா அப்படியே உடம்பு நடுங்கிறது, அப்படியே சிலிச்சு போகிறதா மெய் சிலிரா, அப்புறம் கை மோவா அப்படின்னு கை அப்படியே மோந்து பார்த்துக்கிறா, கையை பிடிச்சிக்கிறா, கையெல்லாம் நடுங்கிறது அவளுக்கு. அப்புறம் தெரியறதான் இது யார் அப்படின்னு சொல்கிறா. பேராயிரமுடையான் என்றாள். இது வேற யாரும் இல்லை, 1000 பேர் உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அதோட நிறுத்திக்கலையாம், தானே ஏதோ பண்ணி பார்க்குறான். என்ன பண்ணி பார்க்குறான்னா, பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். அப்படியே மேகத்தை காமிக்கிறாளாம், அப்படியே காமிச்சு கருப்பு அப்படின்றா. அது மட்டும் இல்லையா, கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். அவன் கையிலே சங்கு இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே கொஞ்சம் பேசி தேத்திக்கிறாளாம். அந்த நிலைமை அவளுக்கு விட்டது. இவளை பிடித்திருப்பது எம்பெருமான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, தன்னைத்தானே பேசிண்டா. இதுக்கப்புறம் அவள் ஆஸ்வாசப்படுத்திண்டு நாரதர் வால்மீகிக்கு சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற நாயகியினுடைய தோழி, அன்னைமார், மூதாதையர் எல்லார்கிட்டையும் அங்கே இருக்கிறவாளெல்லாம் பார்த்து சொல்கிறா, கதை சொல்கிறா. இந்த கதை சொல்கிறதுக்கு பேர் தான் கட்டுரைத்தல், இல்லைன்னா கட்டுரை அப்படின்னு பேர். பாசுரத்திலே வரப்போகிறது, இப்போ பார்க்கலாம். திருத்துழாய்த்தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரையாம் நீரேது மஞ்சேன் மின் உம்மகளை நோய் செய்தான் ஆரானுமல்லன் அறிந்தேன் அவனெனான் கூறார் வேர்க்கண்ணீர் உமக்கரிய கூறுகேனோ ஆரால் இவ்வையம் அடியளப்புண்டதுதான் ஆரால் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது மற்றாராலே கல்மாரி காத்ததுதான். சொல்ற பாருங்க, தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரையா சொல்கிறா எல்லாரையும் பார்த்து, நீரேதும் அஞ்சேல் மீன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு என்ன பயம், அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு அர்த்தம் சொல்கிறா. உங்கள் குலத்தில் பிறந்த பெண் அது எப்படி இத்தர தேவதைகள்கிட்ட போவா, இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கவே கூடாது அப்படின்றா. நீங்கள் பயப்படவே கூடாது, இத்தர தேவதைகள் கிட்டக்க உங்கள் பொண்ணு எப்படி போவா, உயர்ந்த குலத்தில் பிறந்த உங்கள் பெண் அப்படின்னு முதல்ல கேட்குறாளாம்.
இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ ஃபிலாசபி சொல்கிறார். எம்பெருமான் நம்மளை எவ்வளவு படுத்தினாலும் குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி வாழால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத்துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளாது உணதருளே பார்ப்பன் அப்படின்னு பெருமாள் எவ்வளவு நமக்கு துன்பம் கொடுத்தாலும் அவன் பார்த்துப்பான், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த உதாரணத்தை சொல்கிறார். அவனை நன்கு அறிவேன்னு சொல்கிறார். ஆறானும் அல்லன் அறிந்தேன் அவனை நான் சொல்கிறேன் கேளுங்க, கூறார் வேர்க்கண்ணீர் உமக்கரிய கூறுகேன, நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ற. அப்புறம் அவனே எங்கே ஆரம்பிக்கிறார் தெரியுமா? முதல்ல ஆறால் இவ்வையம் அடியளப்புண்டது. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது வாமனாவதாரத்தை தான் ஆரம்பிக்கிறார். எப்படி நம்மாழ்வார் வந்து அவர் எழுதின 4 பிரபந்தங்களில் முதல்ல ரிக்வேத சாரமான திருவிதத்தை ஆரம்பித்தாரோ அது மாதிரி இங்கே திருமங்கை ஆழ்வார் ஆரம்பித்தது முதல்ல வாமனாவதாரம். ஏன்னா அவதாரங்கள் அவன்தான் முத்தவன். 4 வேதங்களிலே முதன்மையான ரிக்வேதத்தில் அதிகமாக பேசப்பட்டவன் இந்த திரிவிக்ரமன். அதனால் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே யாரால் இவ்வையம் அடி அளப்புண்டது, அதுக்கப்புறம் யாரால் இலங்கை பொடி பொடியாக வீழ்ந்தது, ஆறாலே கல்மாரி காத்தது, அதுக்கப்புறம் கடைசியாக 4ஆவதை சொல்கிறார், கடல் யாரால் கடையப்பட்டது அப்படின்னு. திடீர்னு 3 அவதாரங்களே சொல்லிட்டு கூர்மாவதாரத்தை சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விசேஷ அர்த்தம் சொல்கிறார் வியாக்கியானத்தில். இந்த கூர்மாவதாரம் அப்படின்றது வந்து ஒரு அவதாரம் கிடையாது, 5 ரூபங்களிலே பெருமாள் வந்து கடல் கடைந்ததுக்கு உபகாரம் பண்ணார். அதனால் இது ஒரு அவதாரம் இல்லை, கூர்மாவதாரம்னு சொன்னால் பல அவதாரங்கள் ஒரே சமயத்தில் எடுத்ததுக்கு சமானம் அப்படின்னு ஒரு அர்த்தம், விசேஷ அர்த்தம் சொல்கிறார். இப்படி வரிசையாக இந்த கட்டுவீச்சு சொல்லிட்டு வர இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆறாலி வையம் அடியளப்புண்டது, இலங்கை பொடி பொடியாக வீழ்ந்தது, கல்மாரி காத்தது, ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அவன் காண்மின் ஊராய் நிறைமேய்த்து உலகெல்லாம் உண்டுமிழ்ந்து ஆறாத தன்மையன் அப்படின்னு சொன்னார். இங்கே ஆறாத தன்மையன்னா என்ன அப்படின்னா ராமாயணத்துக்கு போகிறார் திரும்பி வியாக்கியானகர்த்தா நம்பிள்ளை. தண்டகாரண்யத்தில் ராமனை பார்த்த முனிவர்கள் வந்து தங்களோட உடம்புல இருக்கிற தழும்பெல்லாம் காமிக்கிறாளாம். காமிச்சு பாருங்க, அந்த ராட்சசன் என்னை இப்படி பண்ணான், இந்த ராட்சசன் என்னை இப்படி பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே ராமன் வந்து தலை குனிஞ்சின்றானா. ஏன் தலை குனிஞ்சின்றான் அப்படின்னா, நான் காலம் தாழ்த்தி விட்டேன்னு ராமனுக்கு வெட்கமா, அந்த முனிவர்களை பார்க்க முடியாமல் தலை குனிஞ்சின்றான். அது மாதிரி இந்த பூபுலகத்தில் இருக்கிறவாளை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் என்ன பண்ணானா, ஆறாத தன்மையனாய் வந்தானா. அதாவது வேகமாக ஓடி வந்துட்டான். ஐயோ அவெல்லாம் பூமியில் காத்துட்டு இருப்பாளே, நான் இவ்வளோ நேரம் அவதாரம் எடுக்காமல் இருந்துட்டேன்னு வேகமாக ஓடி எங்கே வந்தானா, ஆய்ப்பாடிக்கு வந்து விட்டான். ஆறாத தன்மையனாய் ஆங்கு ஒரு நாள் ஆய்ப்பாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் ஒரு 22 வரிகள் சிறிய திருமடல்ல, அது சொன்னால் அதுக்கு இன்னும் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். 22 வரிகள் வெண்ணெய் உண்ட அனுபவம். இந்த அளவுக்கு 22 வரிகள் தொடர்ந்து வேற எங்கேயுமே வந்து பிரபந்தங்களில் வெண்ணெய் தின்ன அனுபவத்தை பற்றி இவ்வளவு ஸ்லாக்கியமாக யாருமே சொன்னது கிடையாது. அவன் என்ன பண்ணானா, யசோதை வந்து ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய் அப்படின்னா, எத்தனையோர் போதும்னா அதிகாலையில் யசோதை எழுந்து வெண்ணெயெல்லாம் கடைஞ்சாலாம். ஏன் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா, கண்ணன் எழுந்தால் ஒரு வெண்ணெய் கூட கொஞ்சம் இத்தினும் கூட பாக்கி இருக்காது, அதுக்கு முன்னாடி எடுத்து வெண்ணெயை கடைஞ்சி மேலே எடுத்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை அப்படின்னு வரிசையாக இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து மேலே வச்சுடுறாளாம். வச்சுட்டு அந்த பக்கம் போன உடனே இந்த கண்ணன் என்ன பண்ணானா, காலையில் அதுவும் அதிகாலையில் எழுந்து பண்ணால் கூட கண்ணன் முழிச்சுட்டு இருக்கான். அற்புதமாக சாதிக்கிறார் பாருங்க ஆழ்வார். ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று அப்படின்னார். அப்படியே யோக நித்திரையை பண்ணிட்டு இருந்தானா. எப்படா யசோதை வெளியே போவான்னு காத்துட்டு இருந்துட்டு உடனே என்ன பண்ணானா, உறங்கி அறிவுற்று அந்த வெண்ணெய் பாத்திரத்தை எடுத்தானா. எடுத்துட்டு தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி அந்த தோல் வரைக்கும் அந்த கை உள்ளே போச்சான். நஞ்சியர் வந்து பட்டரை கேட்குறார், அது எப்படி தெரிஞ்சுது தோல் வரைக்கும் கை உள்ளே போச்சு அப்படின்னு. அதுக்கு பட்டர் ஒரு சாதுரியமாக ஒரு பதில் சொல்கிறார். அதாவது இவன் சின்ன பையன், அந்த பெண்ணை பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அடி வரைக்கும் போனோம் அப்படின்னா கை வந்து உழுசாக போயிடுத்து. அந்த பாத்திரத்தோட விளிம்பில் ஒட்டின்னு இருந்த வெண்ணெய் வந்து பெருமாளோட தோளில் தெரிஞ்சுது. அதனால தான் தெரிஞ்சுது தோல் வரைக்கும் கை போச்சு அப்படின்னு. தாரார் தடன் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே
அப்படின்னு. இந்த மோரார் குடம்னா ஆற்றுல நீங்கள் வெண்ணெய் எடுத்திருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் எங்கள் ஆற்றுலலாம் வந்து தயிரில் இருந்தது வெண்ணெய் எடுத்து அதை தான் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம். முழுசாக வெண்ணெய் எடுத்துட்டேன்னா அந்த மோர் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அது ஜலம் மாதிரி தான் இருக்கும், வெள்ளை கலர் ஜலம் மாதிரி தெரியும். அதை குடித்தா ஒரு மோர் டேஸ்ட்டே வராது. அதனால சொல்கிறார் பாருங்க, அந்த வெண்ணெயை எடுத்துட்டு அருகே இருந்த மோர் ஆர் குடம் உருட்டி விட்டுட்டானா. ஏன்னா இது பிரயோஜனம் இல்லாத, இதை வச்சுன்னு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த வெண்ணெயை உருட்டி விட்டுட்டான். அப்புறம் இன்னொரு கேள்வி இங்கே கேட்குறான், எப்பயோ மண் தின்னா இப்போ போய் வெண்ணெய் உண்டானா கண்ணன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு திருவாய்மொழியில் 1:5 ஒரு பாசனம் வருது. உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணெய் சிறுமனிசர் ஓலையாக்கை நிலை எய்தி மண்தான் சோர்ந்தது உண்டேலும் மனிதர்க்காகும் பீர் சிறிதும் மண்டா வண்ணம் மண் கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. அதாவது எந்த காலத்திலேயோ மண்ணு தின்னானா, அந்த மண்ணு தின்னது வயத்தில் அஜீரமாக இருந்ததா. மண் தான் சோர்ந்தது உண்டேலும் மனுஷர்க்காகும் பீர். அந்த பீர் அப்படின்னா சோகை நோய்னு அர்த்தம். அந்த மண்ணு சாப்பிட்டதுனால வயத்தில் சிக்கின்னு இருந்தது, சோகை நோய் வந்தது. அது போகிறதுக்காக இவர் வந்து ஆய்ப்பாடிக்கு ஓடி வந்து இருக்கிற அவ்வளோ வெண்ணையும் சாப்பிட்டானா. காரணம் என்னென்னா, அப்போ சாப்பிட்ட மண்ணுக்கு இப்போ தான் மருந்தான். இன்றைக்கி கூட மெடிக்கல் சயின்ஸே சொல்கிறது, குழந்தை வந்து மண்ணை தின்னுடுத்துனா முழுசாக எடுக்க முடியலன்னா கூட வாயிலேருந்து கை விட்டு எடுப்போம். இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே போயிருந்ததுன்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து வெண்ணெய் நிறைய கொடுப்பா. அப்போ தான் அந்த தொண்டையில் இருக்கிறது எல்லாமே மண் வெண்ணெயோடு சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போடும், அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். ஆக ஆழ்வார் வந்து பெருமாள் எதுக்காக வெண்ணெய் தின்னா அப்படின்னா அங்கே மண் தின்னதுக்கு சமாதானமாக இங்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா அப்படின்னா இன்னும் சில சேஷ்டிதங்களை பற்றி சொல்லிட்டு வர. காளிய நர்த்தனம் முதல்ல வருது. அப்புறம் ராமாயணத்தில் வந்து சொல்கிறார், தன் சீதைக்கு நேராவன் என்று ஓர் நிசாசரிதான் வந்தாளை கூறார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்தவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் அப்படின்னு அந்த சூர்பனகை மூக்கறிந்ததையும் அப்புறம் கரதூஷண வதத்தையும் சொல்கிறார். இங்கேயும் வியாக்கியான கர்த்தாக்கள் 2 அற்புதமான விஷயம் சாதிக்கிறார். அதாவது ராமன் இந்த பாசுரத்தை வரிகளை பார்த்தேன்னா கூறார்ந்த வாளால் கொடிமூக்கும் காது ரெண்டுன்னு வருது. அப்போ சூர்பனகை காதை அறுத்தது வந்து ராமன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்த்தம் வரும். இதில் வியாக்கியான கர்த்தாக்கள் இது கரெக்டாக அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் சொல்கிறா. அதாவது ராமன் லக்ஷ்மணன் 2 ஒருவரே அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் பார்த்தோன்னா ஆழ்வார் வந்து என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா கூறார்ந்த வாழ்னு சொன்னாரே தவிர யார் கையில் இருந்த வாழ்னு சொல்லலை. லக்ஷ்மணனாகவும் இருக்கலாம், அதனால் ஆழ்வார் தப்பாக சொல்லலைன்னு ஒரு அர்த்தம் வரும். இதை விட ரொம்ப சிரேஷ்டமான அர்த்தம் வந்து நம்பிள்ளை சொல்கிறார். அதாவது ஒருத்தர் வந்து வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்க, கையெல்லாம் காசு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி லோன் வாங்கி என்னென்னமோ பண்ணி வீடு கட்டுறார். அவர் என்ன பண்ணுறார், முதல் நாள் அன்னைக்கு வேத மல்லாரை கூப்பிட்டு அந்த இடத்துல முதல் செங்கல் வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் முடிஞ்ச உடனே எல்லார்ட்டையும் எப்படி சொல்லுவாராம், நானே பார்த்து பார்த்து கட்டினேன் அப்படின்னு. கட்டினது இவரா ஒரு செங்கல் மட்டும்தான் வச்சுருக்கார், மிச்சம் எல்லாம் கொத்தனாரும் என்ஜினியரும் கான்ட்ராக்டரும் கட்டினான். ஆனால் இவர் என்ன சொல்லிப்பார், நானே கட்டினேன் அப்படின்னு. அப்போது லக்ஷ்மணனே மூக்க அருந்திருந்தாலும் தலைவனாகிய ராமன் பண்ணதுன்னு சொல்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அற்புதமாக ஒரு வியாக்கியானம் சாதிக்கிறார். அடுத்தது வந்து இதே இதில் இந்த கரதூஷணன் வதத்தில் சொல்கிறார், வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் அப்படின்னு. அந்த வெண்ணரகம் சேரா வகைன்னா என்ன அர்த்தம், கரன் வந்து நரகத்துக்கு போகாதபடி வில்லை எடுத்து எய்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். அப்போது கரனுக்கு வந்து நரகம் கிடையாதா, மோட்சமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கும் வேற வித்தியாசமான அர்த்தம் வந்து பட்டர் சொல்கிறார். அதாவது ராமனையும் அவனுடைய வில்லையும் பார்த்த உடனேயே கரனுக்கு வந்து அப்படியே கொலையெல்லாம் நடுங்கிடுத்தான். எவ்வளவு நடுங்கிடுத்துனா நரகத்தில் கூட இனிமேல் இவ்வளோ கஷ்டம் இருக்காது, இந்த வில்லால் அடிபடணுமோ அப்படின்ற பயம் வந்துதான். அந்த பயம் என்ன அப்படின்னா இனிமே நரகம் வேண்டாம், எல்லா நரகமும் ராமனுடைய அம்பாலே இப்போ நமக்கு கிடைக்க போகுதுன்னு பயம் வந்துதான். அதனால தான் வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான்னா இந்த நரகமெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு வந்து ராமன் வந்து கரனை அப்படி வதம் பண்ணினானா. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை வந்து பட்டர் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ராவணனை வதம் பண்ணது, இரண்யகசிபுவை வதம் பண்ணது, மாவலியிடமிருந்து உலகளந்தது, கடல் கடைந்தது. இங்கே ஒரு சின்ன கேள்வி வரலாம். ஆரம்பமே வந்து முதல்ல வாமன ராம கூர்ம அவதாரங்கள்னு வந்தது. இப்போ திருப்பி 2வது தடவை எதுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டால் இதுக்கும் ராமாயணத்தை தான் பட்டர் வந்து சாதிக்கிறார். ஒரு 2 அர்த்தம் சொல்கிறார். முதல்ல யார் கண்டுபிடிச்சதுன்னு சுருங்க சொன்னது,
ராமாயணத்தில் இந்த ஆஞ்சநேயர் வந்து இலங்கைக்கு போய் திருப்பி ராமர்கிட்ட வரா. எல்லாரும் ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ராமனுக்கு ரொம்ப ஆங்ஷியஸ், அதாவது சீதையை ஆஞ்சநேயர் பார்த்தாரா இல்லையா அப்படின்னு. வால்மீகி ராமாயணத்தில் திருஷ்டா சீதாஹா அப்படின்னு ஒரு வரி வரும், அதாவது சீதையை கண்டேன் அப்படின்னு 2 வரி சொல்கிறது. அங்கே வியாக்கியானகர்த்தா இவர் எப்படி வியாக்கியானம் பண்ணினார்னா, வால்மீகி ரொம்ப ஜாஸ்தியாக பேசிட்டார் அப்படின்னு. 2 வார்த்தை தேவையா அப்படின்னார். இல்லை, ஒரு வார்த்தை போதும். எந்த வார்த்தை அப்படின்னா, கம்பராமாயணத்தில் வந்து கண்டேன் சீதையன்னு எதுக்கு சொல்லணும்? கண்டேன்னு சொன்னால் போதாதா? வேற எதையாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை பார்த்து என்ன சொல்ல போகிறான்? ஆஞ்சநேயர் என்ன சொல்லுவான்? கண்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆரம்பமே அந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். கண்டனன் கற்பினு கனியை கண்களால் தென்திசை இலங்கை தென்னகர் அப்படின்னு அந்த பாசுரம் போகும். ஆனால் ஒரு வார்த்தை போதும், பார்த்தான் அப்படின்னு. இங்கே அதே மாதிரி இந்த கட்டுவீச்சி வந்து முதல்ல சம்மரி சொல்லிட்டா. என்ன சம்மரின்னா, யார் உலகளந்தது, யார் கல்மாரி காத்தது, யார் இலங்கை பொடி பொடியாக வீழ்ந்ததுன்னு சொல்லியாச்சு. இப்போ வர்றதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு விளக்கமாக எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் கடைசியாக பெருமாளுடைய சேஷ்டிதத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கடைசியாக வச்சுட்டு இருக்காரோ என்னமோ. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஃபஸ்ட்டு தேவர்களுக்கு, அப்புறம் மனுஷாளுக்கு பண்ணதெல்லாம் சொன்னார். இந்த கட்டுவீச்சி என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த பெருமாள் வந்து மனுஷால் தேவர்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலை, அறிவில்லாத மிருகங்களுக்கு கூட பெருமாள் வந்து தயை பண்ணுவான் அப்படின்னு அந்த கஜேந்திர மோட்சத்தை கடைசியாக சொல்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய். கூப்பிடும்போதே நாராயணா நாகணையா வாராய் என் நாரிடரை நீக்கான்னு அந்த கஜேந்திரன் கூப்பிட்டானா, அவர் வந்து கூட்ட உடனே கோபம் வந்துருந்தான். அதாவது சீராத சீற்றத்தால் சென்றிரண்டு கூறாக ஈராதனை இடர்கடிந்தான்னு பின்னாடி 2 வரி வரும். அவ்வளவு கோபமா. ஏன்னா தன்னுடைய பக்தன் அவன் ரொம்ப துன்பப்பட்டுட்டான், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோமேன்னு தனக்கு தானே கோபம் வந்துதான் பெருமாளுக்கு. வேகமாக ஓடி வந்துட்டானா. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். இங்கே நாராயணா மணிவண்ணா நாகனையான்னு வரும். இங்கே பாகவதத்தில் பார்த்தேன்னா அந்த கஜேந்திர மோட்ச கதையில் சாப்டரில் 29 ஸ்லோகம், 28 ஸ்லோகம் வரைக்கும் பெருமாள் பேரே இல்லாமல் வந்து அந்த யானை அப்படியே பெருமாளை பற்றி சொல்லும். உலகத்தை படைத்தவனே அப்படின்னு சொல்லும். பெருமாள் பேரே இருக்காது, அதில் நாராயணன்னு பேரே இருக்காது. கடைசியில் ஆதி மூலமேன்னு சொன்னால், அந்த ஆதி மூலம்னு ஒன்று என்ன ஆச்சா, மற்ற தேவதைகள்லாம் வந்து நமக்கே இந்த பிரச்சனைன்னு ஒதுங்கிடுத்தான். ஏன்னா மற்ற தேவதைகளுக்கெல்லாம் நன்னா தெரியும், நம்ம கூப்பிடல ஆதிமூதம் நான் இல்லை அப்படின்னு. அதனால பெருமாள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்தான். இந்த நாராயணா அப்படின்னு கூட்ட உடனே அவன் ஓடி வந்துட்டானா. அதனால இந்த கட்டுவீச்சி சொல்கிறா. இருக்கிற பெண்களை எல்லாம் பார்த்துட்டு, அறிவு கெட்ட பெண்களே அப்படியே அங்கே வருது பாருங்க, பேய்ப்பெண்டீர் நுண்மகளை அப்படின்னு அது அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. பேராயிரமுடையான் பேய்ப்பெண்டீர் நுண்மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள். சிக்கனமற்றாரானுமல்லாமை கேட்டெங்களம் மனையும் போரார் வேர்க்கண்ணீர் அவனாகில் பூந்துழாய் தாராதொழியுமே தன்னடிச்சி அல்லலே மற்றாரானும் அல்லனே என்றொழிந்தாள். அந்த கட்டுவீச்சி வந்து எல்லாம் பார்த்து சொல்கிறான். அறிவு கேட்ட பெண்களே, வந்திருக்கிற யார் தெரியுமா? பெருமாள். நீங்கள் அதை போயிட்டு வேறு ஏதாவது ஒன்றுலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, சாஸ்தாக்கெல்லாம் மாலை போட்டீங்களே, ஏதாவது இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாளாம். பெருமாள் தான் உன்னுடைய மகளை நோய் செய்தான்னு சொல்லிட்டு அந்த கட்டுவீச்சி போயிடுறான். இந்த கேட்ட இந்த தாய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காளாம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, வந்தது பெருமாள். அப்பா, அவன் வந்து ஆட்கொண்டுட்டான்னா இனிமேல் பொறுப்பு அவனோடது, எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, நமக்கு பொறுப்பு விட்டுது அப்படின்னு கவலையற்று இருந்தாலாம். இனிமே அவனே துளசி தருவான், அவனே பார்த்துப்பான், காக்கிற பொறுப்பு அவனோடதுன்னு இந்த அம்மா வந்து ஜாலியாக இருந்தாலாம். அந்த வார்த்தையை சொல்கிறா பாருங்க, ஆரானும் அல்லனே என்று ஒழிந்தாள் அப்படின்னு. இப்போ அம்மாவும் இவ கிட்டக்க வர்றதில்லையா, தனியாக அப்படியே ஒதுங்கி போயிட்டா. இப்போ இந்த பெண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னா, முதல்லையாவது அம்மா வந்து ஏதோ இவளுக்காக கவலைப்பட்டு இருந்தா, தோழிகள் கூட இருந்தா, இப்போது கூட ஒத்துரும் இல்லை, பெருமாளும் வரல. அந்த ஒரு நிலைமை இந்த நாயகிக்கு. அதை வந்து இந்த பாசுரத்தில் அடுத்த சில வரிகளில் ஆழ்வார் சாதிக்கிறார்.
நான் அவனைக்காரார் திருமேனி கண்டதுவே காரணமா பேரா பிதற்றா திரிதருவன் பின்னையும் ஈரா புகுதலும் இவ்வுடலை தன்வாடை சோராமறுக்கும் வகையறியேன் சூழ்குழலார் ஆறானுமே சுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாளாயிருந்தொழிந்தேன் வாராய் மடநெஞ்சே வந்து. அதாவது காரார் திருமேனி கண்டதுவே காரணமா, முதல்ல எப்படி மயங்கினா அப்படின்னா கண்ணனுடைய திருமேனியும் அந்த கண்களையும் பார்த்து மயங்கினா. அதே மயக்கம் இன்னும் தீரலை. அதனால் என்ன பண்ணுறா, பேரா பிதற்றா திரிதருவன், பிதற்றிக்கொண்டு இன்னும் அப்படியே திரிஞ்சின்னு இருக்கேன் அப்படின்றா. இந்த வருத்தத்தில் இருக்கிறவாளுக்கு வாடை காற்றும் கொஞ்சம் படுத்தும். அதனால் இவ்வுடலை தன்வாடை ஈரா புகுதலும், என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை, ஆனாலும் நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதாவது இன்னும் மடல் ஊறுற நிலைமைக்கு இந்த நாயகி வரலை. அதனால் சொல்கிறா, ஆறானும் இயேசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாளா இருந்தொழிந்தேன். அதாவது பின்னாடி யாராவது சொல்லுவாளோ அப்படின்னு பயந்துண்டு பழிச்சொல் வராமல் இருக்கிறதுக்காக இது வரைக்கும் நான் என்னமும் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு ஒரு நிலைமையில் இந்த நாயகி இருக்கா. ஆனாலும் ஓரளவுக்கு மேலே இந்த நாயகியால் பொறுக்க முடியலை. உடனே கடைசியாக என்ன நாயகி பண்ணுறா அப்படின்னா, இவ்வளோ நாள் பொறுத்தது போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இப்போ தான் வரா. வந்த உடனே பெருமாள் கிட்டக்க தூது விடுறான். எதை தூது விடுறான்னா, இது வரைக்கும் பக்கத்தில் யாரும் இல்லை. அதனால் தூது விடுறது தன்னுடைய நெஞ்சையே தூது விடுகின்றாள். இந்த நெஞ்சை தூது விட முடியுமா அப்படின்றது ஒரு ஃபிலசாபிக்கல் கொஸ்டின், அது இருக்கட்டும். ஆனாலும் இந்த நெஞ்சை தூது விடுறதை ஆழ்வார்கள் பொயட்டிக்கல் சென்ஸோடு சொல்கிறது உண்டு. ரொம்ப அதீதமான ஆசை வந்தது அப்படின்னா ஒரு நிலைமையில் தன் உடம்பு வேறு தன் நெஞ்சு வேறு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவள் வருவா. பல ஆழ்வார்கள் இந்த நிலைமையில் இருந்திருக்கா. உதாரணத்துக்கு நம்மாழ்வார் கூட திருவிருத்தத்தில் அற்புதமாக ஒரு பாசுரம் சாதிப்பார். மடநெஞ்சினார் என்றும் தமதென்றும் ஓர் கருமம் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடி கீழ் விட போய் திட நெஞ்சமாய் எம்மை நீ தின்று தாரும் திரிகின்றதே. ஆழ்வார் சொல்றார் அங்க. அதாவது இந்த நெஞ்சு என்னோடதுன்னு நினைச்சேன், மடநெஞ்சம் என்றும் தமது என்றும் என்னோடது நெஞ்சு அப்படின்னு நினச்சி நெஞ்சை பார்த்து நீ போய் பெருமாள்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த நெஞ்சு இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணித்தான் பெருமாள் அங்கே போய் பார்த்தது. பார்த்த உடனே அவனோட அழகில் மயங்கி என்னைக்கோ விட்டேன், இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல, அந்த நெஞ்சு அங்கேயே இருந்துருத்தோ அப்படின்னு அங்கே திருவிருத்தத்தில் அங்கே சாதிப்பார் நான் சுவாமி நம்மாழ்வார். இங்கே கிட்டத்தட்ட ஆனால் அவருடைய ஸ்டைலில் மடலுக்கு தகுந்த மாதிரி அற்புதமாக வாராய் மட நெஞ்சே வந்து மணிவண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி தாராந்தருமென்று இரண்டத்தில் ஒன்றதனை ஆரானும் ஒன்னாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராயுமேலும் பணி கேட்டதெனிலும் போராதொழியாதே போந்திடு நீ என்றேற்கு காரார் கடல் வண்ணன் பின்போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான் வல்வினையேன் ஊரார் உகப்பதே ஆயினேன் சொல்றார். இதுவரைக்கும் எம்பெருமான் மேல அந்த வெறுப்புன்றது வரல. அதனால இது நெஞ்ச தூது அனுப்புறாளாம். எதுக்காக தூது அனுப்புறா, எப்படி தூது அனுப்புறான்னு இந்த மடல் அங்கே சாதிக்கிறார் ஆழ்வார். அதாவது திருத்துறாய் மாலை நமக்கு அருளி தாரான் தரும் என்று இரண்டத்தில் ஒன்று. அதாவது பெருமாள் கிட்டக்க போ, நெஞ்சே தூங்கிட்டு இருந்தியே மட நெஞ்சேன்றார். அறிவு கேட்ட மனமே போதும், தூது போகிறதுக்கு எழுந்துரு அப்படின்றார். என்ன பண்ணணும் அப்படின்னா தாரான் தரும், அதாவது தருவியா தரமாட்டியா அப்படின்னு பெருமாளை பார்த்து நீ போய் கேட்டுண்டு வா அப்படின்ற. எது தருவியா தரமாட்டியான்னா துளசி தருவியா தரமாட்டியா. அது என்ன அர்த்தம்னா இந்த மாலையை வைத்து கொண்டாவது தரித்து இருக்கலாம். இல்லை ஒருவேளை பெருமாள் மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டான்னா நான் உயிரை விட்டுறலாம், இந்த பேரில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு போய் கேட்டுண்டு வா அப்படின்னார். அது அந்த நெஞ்சு என்ன பண்ணித்தான், காரார் கடல் வண்ணன் பின்போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்தது. அந்த நெஞ்சு என்ன பண்ணிட்டு தெரியுமா, நான் அதாவது இவ்வளோ நாள் இந்த நெஞ்சை என்னோடதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நானே என்னுடைய நெஞ்சை தூதுவோன்னு சொல்லி பெருமாள் கிட்டக்கு அனுப்பிச்சிட்டேன். இனிமேல் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த உடம்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். காரார் கடல் வண்ணன் பின்போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்தது அப்படின்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இந்த வல்வினையேன் ஊரார் உகப்பதே ஆயினேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுவரைக்கும் இந்த நாயகியினுடைய திடமான தன்மையை பார்த்து ஊரில் இருக்கிறவாள்லாம் இப்போ பொண்ணா பிறந்தா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவா இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த எம்பெருமானுடைய பேற்றை பெற வேண்டும் என்று இருந்த நாயகி கஷ்டப்படுறதை பாரு, இப்படியாவது எம்பெருமானே உபாயம்னு இருப்பவாள்லாம் கஷ்டப்படுறாளே, நம்மளும் இதே மாதிரி கஷ்டப்படணுமா அப்படின்னு மற்றவாள்லாம் நல்ல வேலை எனக்கு இப்படி வரல அப்படின்னு சத்தம் போடாமல் அவளுக்குள்ளே சிரித்து பேசிப்பாளாம். அதான் சொல்கிற, ஊரார் உகப்பதே ஆயினேன், என்னை பார்த்து மற்றவாள்லாம் சிரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், அவள்லாம் என்னால் சந்தோஷமாக இருக்கா அப்படின்றார். இந்த நாயகிக்கு என்ன ஆச்சு அடுத்ததுன்னா, நெருப்பில் இருக்கின்ற மெழுகு உருகுவது போல இந்த நாயகியினுடைய ஆவி உருகின்னு இருக்கான். மெழுகு போல் நீராய் உருகும் என் ஆவி, அது தூக்கம் வரலை, அவனுடைய பேரையே நான் பிதற்றிருக்கேன்னு சொல்கிறார். மற்றெனக்கிங்காராய் வாரில்லை அழல்வாய் மெழுகு போல் நீராய் புருகுமென் ஆவி, நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா, உத்தமன் தன் பேராயினவே பிதற்றுவன், பின்னையும் காரார் கடல் போலும் காமத்தராயினார், ஆரே பொல்லாமையறிவார் அது நிற்க. அப்புறம் இந்த நெஞ்சும் போன உடனே கடைசியில் இனிமேல் நமக்கு என்ன போச்சு அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருத்தோ. ஆக்சுவலாக உண்மையிலே இந்த இடத்துல தான் மடல் எடுக்கணுன்ற எண்ணம் ஆழ்வாருக்கு தோன்றதா. தோணும் பொழுது இது வரைக்கும் நம்ம மடல் எடுத்தால் பேர் கெட்டு போயிடுமே, தமிழ் கல்ச்சர் கிடையாதே அப்படின்னு யோசித்தவா இப்போ அதனால என்ன அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டா. முதல்ல சொல்கிறா, யாராவது ஏதாவது சொல்லுவானோன்னு ஜஸ்டிஃபிகேஷன் முதல்லே கொடுத்துடுறா. வாரார் வனமுலை வாசவதத்தை என்று ஆரானும் சொல்லப்படுவாள். வாசவதத்தைன்னு ஒருத்தி இருந்தா, அவளும் தன்னுடைய பேராயமெல்லாம் மொழிய என்ன பண்ணாளா, தன்னுடைய தலைவனான தடந்தோழன் தலைக்காலன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தலைக்காலன்றது யார் அப்படின்னு பார்த்தா, மகாபாரதத்தில் திரௌபதி சுயம்வரத்தில் வத்சராஜன் அப்படின்ற ஒரு ராஜா வந்திருந்ததாக கதை உண்டு. அந்த வத்சராஜன் பின்னாடி இவ மற்றவாள்லாம் என்னமோ தமிழ் கல்ச்சர் போகக்கூடாதுன்னு சொன்னால், ஆனால் அந்த வாசவதத்தை வத்சராஜன் பின்னாடி போனால் அவனை தேடிண்டு, அப்போ இந்த ஊர்க்காரெல்லாம் இவன் மேலே ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். அது மாதிரி நீங்கள் ஏதோ சம்பிரதாயம் கல்ச்சர்னு பார்த்துட்டு இருக்க, என்ன மாதிரி ஆசை பெருமாள் மேலே இருந்ததுன்னா நீங்களும் பின்னாடி போயிருப்பேள், சும்மா கல்ச்சர்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேள் அப்படின்னு ஒரு அற்புதமாக சொல்கிறார். அவளும் தன் பேராயமெல்லாம் மொழிய பெருந்தெருவே, தாரார் தடந்தோள் தலைக்காலன் பின் போனாள், ஊரார் இகழ்ந்திடப்பட்டாளே. ஊரார் இகழ்ந்திடப்பட்டாளே, அவளெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னாளா, நீங்கள் தான் ஏதோ நம்ம கல்ச்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேள் அப்படின்றார். அப்புறம் இப்படி எனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணணும்னு வந்தால், போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணணும்னு இப்போ வந்தேன்னா நீங்கள்லாம் எனக்கு தலைவர் கிடையாது. மற்றெனக்கு இங்கு ஆரானும் கற்பிப்பார் நாயகரே, அதாவது எனக்கு நீங்கள் இனிமேல் போகக்கூடாது, இதுதான் கல்ச்சர் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணேன்னா யூ ஆர் நாட் மை லீடர் அப்படின்ட்டார். அதாவது எனக்கு தலைவராக மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, திருவாய்மொழியிலேயே சொல்கிறார், அன்னையன் செய்யலன் ஊரென் சொல்லிலன் அப்படின்னு, யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றார். இந்த நிலைமைக்கு வந்த உடனே இந்த அம்மாவுக்குமே கொஞ்சம் பயம் வந்துட்டான். இப்படிலாம் போகாத, யார் என்ன சொல்லுவா அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றா. ஆரானும் கற்பிப்பார் நாயகரே அப்படின்னு. அப்புறம் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஏதோ ஆர்குமெண்ட்லாம் வருதான். சரி, இப்போ எதுக்கு போகிற, எங்கே போகிற அப்படின்னு கேட்டால், முதல்ல எதுக்கு போகிறேன்னு கேட்ட உடனே அந்த காரார் திருமேனியால் தான் நான் மயங்கினேன், அந்த காரார் திருமேனியை நான் பார்க்கணும், எங்கே போய் பார்ப்பேன், அங்கே காரார் திருமேனி இருக்கோ அங்கே போவேன் அப்படின்னா.
சரி எங்கே போகிற அப்படின்னு கேட்டால், பியூட்டிஃபுல்லாக இங்கே தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 21 திவ்ய தேசங்கள் நினைக்கிறேன். இவ்வளோ திவ்ய தேசங்களுக்கு நான் போவேன் அப்படின்றா. சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே, சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே, மதில் கச்சி ஊரகமே பேரகமே, பேராமருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராலிதங்கால் நரையூர் திருப்புலியூர், ஆராமம் சூழ்ந்த அரங்கம், ஆராமம் சூழ்ந்த அரங்கம், கணமங்கைக்காரார் மணிநிற கண்ணனூர் விண்ணகரம், சீரார் கணபுரம் சேர திருவழுந்தூர், காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை, ஏறார் பொழில் சூழ் இடவெந்த நீர்மலை, சீராரும் ஆலிருஞ்சோலை திருமோகூர், பாரோர் புகழும் பதறிவட மதுரை, ஊராய எல்லாம் ஒழியாமே நான் அவனை. எங்கெங்க போற, எங்க போறேன்னு உன்னை நான் எங்க தேடுவேன் அப்படின்னு கேட்டேன். எங்கேயும் தேட வேண்டாம், இந்த திவ்ய தேசத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்றாலாம். எவ்வளோ லிஸ்ட்டு போட்டார் பாருங்க. திருவேங்கடம் அங்கேருந்து ஆரம்பித்து கடைசியில் வடமதுரை வரைக்கும் எல்லாம் போவேன் அப்படின்றா. இதில் 2 விஷயங்கள். எதுக்காக இந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போவேன் அப்படின்னு கேட்டால், இந்த பெருமாளை ஆராதிக்கிறவா எல்லாம் எங்கே இருப்பான்னு கேட்டால் திவ்ய தேசத்தில் இருப்பாளாம். அதாவது திவ்ய தேசத்தில் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு எல்லாருமே பெருமாளை சுற்றியே இருப்பாளாம், திவ்ய தேசங்களில் இருப்பா. அவகிட்டெல்லாம் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், பாருங்க நீங்கள் நம்பின்னு இருக்கீங்களே, நான் நம்பினேன், என்னை எப்படி கழட்டி விட்டுட்டான் பாருங்க இந்த பெருமாள், வரவே மாட்டேன்றான், நீங்கள் நம்பின்னு இருக்கீங்களே உங்களையும் ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு ஃபஸ்ட்டு பெருமாளை வந்து அவபாஷ்ய சகஸ்ரநாமம் சொல்லுவேன் அப்படின்ற. அதாவது அவபாஷ்யம்னா அவதூறு, நல்ல சகஸ்ரநாமம்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு வேற சகஸ்ரநாமம் சொல்லுவேன் அப்படின்ற. எங்கெங்கே போக போகிறேன் அப்படின்னு ஒரு திருக்கோவலூர், கச்சி ஊரகம் பேரகம் வெள்ளரை வெக்கா அப்படின்னு அவன் இருக்கிற திவ்ய தேசங்களிலே பெருமை வாய்ந்தது ஒரு லிஸ்ட்டு. இன்னொரு லிஸ்ட் வந்து அவனுடைய பண்புகளை சொல்லக்கூடிய திவ்ய தேசங்கள் இன்னொரு லிஸ்ட்டு. 2ஐயும் ஆழ்வார் வந்து அப்படியே கலந்து சொல்லியிருக்கார். ஆனால் அதிகமான திவ்ய தேசங்கள் எது அப்படின்னு கேட்டால் கண்ணன் மேலே தான் நிறைய. அந்த கண்ணனூர் விண்ணகரம்னு தான் அங்கேயே ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல திருவேங்கடம் அப்படின்னார், அதுவே கோவிந்தன் கண்ணன் தானே. அப்புறம் திருக்கோவலூர் அப்படின்னு அடுத்து ஆரம்பித்தா அங்கே இருக்கிற பெருமாள் வந்து திருவிக்கிரமன் இருந்தாலும் வந்து ஆழ்வார் வந்து ஆயனார்னு தான் அவனை சொல்கிறார். அங்கே விஷயமே வந்து கண்ணன் எங்கெங்கே இருக்கானோ, ஏன்னா கண்ணன் மேலே தான் மயங்கினான், கண்ணன் எங்கெங்கே இருக்கானோ அங்கெல்லாம் நான் போய் முதல்ல அவனுடைய குணங்களை இதெல்லாம் நீங்கள் நம்பின்னு இருக்கலன்னு சொல்ல போகிறேன் அப்படின்ற. எங்கே சொல்ல போகிறேன்னா 10 திவ்ய தேசம் மட்டும்தானே நீ சொன்ன அப்படின்னு கேட்டால், இல்லை பேருக்கு தான் உங்களுக்கு எக்ஸெட்ரான்னு இங்கிலீஷில் ஏபிசி எக்ஸெட்ரான்னு போடுறோமே, அது மாதிரி நான் எக்ஸெட்ரா தான் சொன்னேன், மிச்சம் இருக்கிற எல்லா திவ்ய தேசத்துக்கும் போக போகிறேன் அப்படின்ற. அதுக்கு ஒரு வார்த்தை வருது கடைசியில், ஊராய எல்லாம் ஒழியாமை. ஏலேருந்து 26Z வரைக்கும் எழுத வேண்டாம், ஏபிசி எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டால் போதும். அது மாதிரி ஆழ்வார் வந்து ஒரு கொஞ்சம் திவ்ய தேசங்களை சொல்லிட்டு இப்படி எல்லா ஊருக்கும் நான் போவேன் அப்படின்னார். சரி அங்கே போய் என்ன பண்ண போகிற, ஊருக்கு போகிறது இருக்கட்டும், போய் என்ன பண்ண போகிற அப்படின்னா, எம்பெருமான் என்னை தீண்டாமல் கைவிட்டுள்ளான் என்பதை ஊரறிய சொல்லுவேன் அப்படின்றார். ஊரறிய சொல்லுவேன்னா எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் அடுத்த சொல்ற பாருங்க. ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோள் விடுத்த சீரானை, செங்கனடியானை தேந்துழாய்த்தாரானை, தாமரை போல் கண்ணானை. அந்த பெருமாள் ஒரு யானையை கொன்றான், ஒரு யானையை வந்து காப்பாற்றினான். அதுக்கு வந்து வியாக்கியானத்தில் ஒரு வரி சொல்கிறார் பாருங்க. 2 யானைகள், ஒரு யானையை காப்பாற்றினான், முதலையின் கவ்வுதலிருந்து காப்பாற்றிட்டு இன்னொரு யானையை அழிக்கிறான். இப்போ ஒரே ஜாதியிலே தோன்றிய 2 உயிர்களை இவன் என்ன பண்ணான், இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி பண்ணுறானே, இதிலிருந்தே இவன் ஒரு முலையில் பாலும் ஒரு முலையில் சீழுமாய் நடுநிலை தவறி உயிர்களிடத்து நடந்து கொள்வான் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இவன் பெயரை கெடுப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோள் விடுத்த சீராதைன்றதுக்கு வந்து பெருமாள் பார்ஷியாலிட்டி பார்க்குறான். சில பேரை காப்பாற்றுறான், யானையை காப்பாற்றுறான், என்னையை விட்டுடுறான் அப்படின்னு இந்த மாதிரி அவனுடைய பெருமைகளை சொல்லி இப்படியெல்லாம் அவன் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்றார்.
இன்னும் சொல்ற, எண்ணரும் சீர் பேராயிரமும் பிதற்றி எங்க சொல்ல போற அப்படின்னு கேட்டா பெருந்தெருவே. அதாவது ஒரு ஊர்ல போய் ஒரு மூலையில நின்று ஊர் கோடியில போய் நின்னா யாரை வந்து கேட்க மாட்டா. அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான தெருவில் நட்ட நடுவில் போய் நின்று நான் இந்த மாதிரி சொல்ல போறேன். சொல்ல பாருங்க, எண்ணறிஞ்சீர் பேராயிரமும் பிதற்றி பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராது ஒழியேன். யார் என்ன வேணா சொல்லட்டும், நானும் போய் இந்த மாதிரி பனை மடல்ல போய் நடுவில் நின்றுண்டு சொல்ல போறேன் அப்படின்னு மடல் ஏறியே தீருவேன் அப்படின்னு முடிக்கிறார். எண்ணருஞ்சீர் பேராயிரமும் பிதற்றி பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியேன் நான் வாரார் பூம் பெண்ணை மடல் அப்படின்னு மடல் எடுக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிக்கிறா. தாயாருக்கு பதிலாக இங்கெங்கெல்லாம் போவேன், இங்கே போய் பெருமாளுடைய இப்படி இருக்கானே, அதாவது இவ்வளவு திவ்ய தேசங்களை சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் வந்து எதுக்கு பரமபதத்திலேருந்து இங்கே வந்தான் அப்படின்னா நம்மளையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் என்னை காப்பாற்றல, உங்களையும் காப்பாற்றாமல் இப்படி கைவிட்டுற போகிறான், சும்மா வந்து நிற்கிறதெல்லாம் பேருக்கு அப்படின்னு அவனுடைய குணங்களை அழித்தாவது தன்னுடைய குணத்தையும் தன்மையையும் அழித்தாவது பெருமாளை பெறுவேன் என்று மடல் எடுக்கிறார். இந்த மடல் எடுக்கும் பொழுது இந்த மடல் எடுத்தது எல்லாமே வந்து இவ்வளோ திவ்ய தேசத்துக்கு இல்லை, முக்கியமாக திருநறையூருக்காக தான் மடல் எடுத்ததாக பின்னாடி வந்து ஒரு பாசுரம் வரும். இந்த பாசுரம் வந்து சில சமயம் கம்பர் அருளி செய்தார் அப்படின்னு சொல்லுவான். கம்பர் பாடல்னு தான் சொல்லிட்டு இருக்கா. ஊராதொழியேன் உலகறிய ஒன்னுதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் மன்றோங்கி நின்றளந்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல். அந்த எம்பெருமான் உகந்தருளி உள்ள திருநறையூர் என்ற திவ்ய தேசத்திலே அந்த நார்ச்சந்தி சிறக்குமாறு மடல் ஊர்ந்தே தீருவேன் அப்படின்னு இந்த திருநறையூர் திவ்ய தேசத்தில் கடைசியில் முடிக்கிறார். அது முடித்தது வந்து கம்பர் எழுதினார், திருமங்கையாழ்வார் எழுதலைன்றது மனசில் வச்சுக்கோங்க. இப்படியாக எம்பெருமானை தன் தன்மையும் அவனுடைய குணங்களையும் அழித்தாவது அவனை பெறுவேன். அதாவது சம்மரி என்ன, இவ்வளவுத்துக்கும் சம்மரி என்ன அப்படின்னா, ஐ எம் டெஸ்பரேட், ஐ டோன்ட் கேர் ஹவ் ஐ கெட் இட் பட் ஐ வில் கெட் இட் ன்றது யார் அப்படின்னா, அந்த இடத்துல பெருமாளை பெற்றே தீர்வேன், என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆழ்வார் வந்துட்டார். இங்கே ஒரு கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரின் 4 வேதங்களுக்கு 6 அங்கம் கூற அவதரித்தவர். இந்த 6 அங்கங்களிலே இந்த சிறிய திருமடல் இது இருக்கே, இது வந்து ரொம்ப அற்புதமான பாவத்தோட பாசுரம் ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த பாவத்தை பார்த்த உடனே பெருமாள் அப்படியே சங்கு சக்கரபாணியாக வந்து நின்று ஆழ்வாரை கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்றது வந்து தேசிக சம்பிரதாயம் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜீயர் சம்பிரதாயத்தில் ஆர்டர் வேறு, அதாவது சிறிய திருமடல் முடிஞ்சு பெரிய திருமடல் முடிஞ்சு அப்புறம் திருநெடுந்தாண்டகம் தான் திருமங்கை ஆழ்வாருடைய கடைசி பிரபந்தம் அப்படின்னு ஒரு இது உண்டு. எது எப்படி இருந்தாலும் எது கடைசின்றது இப்போ பிரச்சனை இல்லை. இந்த மடலில் ஆழ்வாருடைய பாவம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா அதை அனுபவித்து தான் நமக்கு தெரியணும். அடியன் ஏதோ சிற்றறிவுக்கு எட்டுனதை லேசாக அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த ஆச்சாரியர்களுடைய இந்த வியாக்கியானங்கள்லாம் கொஞ்சம் படித்தேன்னா இன்னும் மடலுடைய அனுபவம் அற்புதமாக இருக்கும். இத்தோடு அடியேன் மடல் விண்ணப்பத்தை முடித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தவறு இருந்தால் அது அடியேனுடையது, இதில் பெருமை இருந்தால் அது அடியேன் ஆச்சாரியனுடையது. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.